வெல்கம் டு எக்ஸ் ஹப் தமிழ். நீங்களும் ஆகலாம் அரசு அதிகாரி. எங்களுடன் பயணிக்கவும். வெற்றி உறுதி. இன்றைய பாடம் வினை செயல் வகை அதிகாரம் 68. பால் பொருட்பால். இயல் அமைச்சியல். வினை செயல் வகை என்பது செயல் ஆற்றும் திறம் மற்றும் வழிமுறைகளை கூறுவது ஆகும். செயல் ஆற்றும் முறை. குறள் 671. சூழ்ச்சி முடிவு துணிவேதல் அத்துணிவு. தாழ்ச்சியுள் தங்குதல் தீது. சூழ்ச்சி முடிவு துணிவேதல் அத்துணிவு. தாழ்ச்சியுள் தங்குதல் ஈது. சொல்லும் பொருளும். சூழ்ச்சி திட்டமிடுதல். முடிவு முடிவுக்கு வருதல். துணிவு தைரியத்துடன் செயல் செய்யல். ஏதல் அடைதல். அத்துணிவு அந்த தைரியம். தாழ்ச்சி இறுக்கம் தயக்கம். உள்ளே. தங்கு தடைப்படுதல். தீது தீமையாகும். பொருளுரை. ஒரு செயலில் வெற்றி பெற திட்டமிட்டு செயல்பட வேண்டும். ஆனால் தயக்கத்தால் தைரியம் குறைந்து விடுமானால் அது தோல்விக்கே வழிவகுக்கும். விளக்கவுரை. எந்த ஒரு செயலையும் தைரியத்துடன் செய்ய வேண்டும். திட்டமிட்டு செயல்படுவது முக்கியம், ஆனால் அதை முடிக்க தேவையான தைரியமும் அவசியம். முயற்சியில் தயக்கம் ஏற்பட்டால் அந்த செயல் நிறைவேறாது அல்லது தோல்வியடையும். முடிவு செய்த பிறகு தளராமல் முன்னேறுதல் வெற்றிக்கு முக்கியமானதாகும். குறள் 672. தூங்குக தூங்கிச் செயற்பால தூங்கற்க. தூங்காது செய்யும் வினை. தூங்குக தூங்கிச் செயற்பால தூங்கற்க. தூங்காது செய்யும் வினை. சொல்லும் பொருளும். தூங்குக யோசனை செய்க. தூங்கிச் நன்கு ஆராய்ந்து. செயற்பால செய்ய வேண்டியவற்றில். தூங்கற்க மந்தமாக இருக்காதே. தூங்காது யோசனை செய்யாமல். செய்யும் செய்யப்படும். வினை செயல். பொருளுரை. ஒரு செயலை செய்வதற்கு முன்பு நல்ல யோசனை செய்ய வேண்டும். ஆனால் யோசனை செய்தபின் செயல்படுவதில் தாமதிக்க கூடாது. விளக்கவுரை. ஒரு செயலை ஆரம்பிக்கும் முன் நன்றாக ஆராய்வது மிக முக்கியம். ஆனால் யோசனை செய்து கொண்டு எதையும் செய்வதற்கு தாமதித்தால் வாய்ப்புகளை இழக்க நேரிடும். அதே நேரத்தில் நன்கு யோசிக்காமல் செய்யும் செயல்களும் நன்மை தராது. எனவே செயலுக்கு முன்பு ஆராய்ச்சி செய்யவும் அதன் பிறகு தாமதிக்காமல் செயல்படவும் வேண்டும். குறள் 673. ஒல்லும்வாய் எல்லாம் வினை நன்றே ஒல்லாக்கால். செல்லும்வாய் நோக்கி செயல். ஒல்லும்வாய் எல்லாம் வினை நன்றே யோல்லாக்காட். செல்லும்வாய் நோக்கி செயல். சொல்லும் பொருளும். ஒல்லும் முடியும். வாய் வழி. எல்லாம் அனைத்தும். வினை செயல். நன்று சிறப்பாக இருக்கும். ஒல்லாக்கால் முடியாவிட்டால். செல்லும் செல்லும். வாய் வழியை. நோக்கி ஆராய்ந்து. செயல் செயல் புரிய வேண்டும். பொருளுரை. ஒரு செயலை செய்ய முடியுமானால் அதை செய்துவிட வேண்டும். முடியாவிட்டால் அவற்றுக்கேற்ப மாற்று வழிகளை பரிசீலிக்க வேண்டும். விளக்கவுரை. எந்த செயலும் சாத்தியமானதா என பரிசீலிக்க வேண்டும். செய்ய முடியுமானால் அதை தயங்காமல் செய்ய வேண்டும். ஆனால் ஏதாவது காரணங்களால் அது சாத்தியமாக இல்லையெனில் வெறும் முயற்சியில் நேரத்தை வீணாக்காமல் மாற்று வழிகளை ஆராய்ந்து செயல்பட வேண்டும். இது அறிவார்ந்த முடிவுகளை எடுக்க உதவும். குறள் 674. வினைப்பகை என்றிரண்டின் எச்சம் நினையுங்கால். தீயெச்சம் போல தெரும். வினைப்பகை என்றிரண்டின் எச்ச நினையுங்காட். எச்சம் போல தெரும். சொல்லும் பொருளும். வினை செயல். பகை எதிரிகள். என்று என்று. இரண்டு இரண்டும். எச்சம் எச்சரிக்கை. நினையுங்கால் நினைத்தால். தீய எச்சம். எச்சம் போல எச்சரிக்கையாக. தெரும் தோன்றும். பொருளுரை. ஒரு செயலை செய்வதற்கு முன்பு அதனுடைய முடிவுகள் மற்றும் எதிர்ப்புகளை ஆராய்ந்தால் அது தீய விளைவுகளை தவிர்க்க உதவும். விளக்கவுரை. ஒருவரின் செயல்கள் அவருக்கு தோல்வி அல்லது வெற்றி அளிக்கலாம். அதை செய்வதற்கு முன்பு அந்த செயலின் எதிர்ப்புகள் மற்றும் எதிரிகளை முன்கூட்டியே ஆராய வேண்டும். தீய விஷயங்கள் பற்றி முன்னதாகவே கவனம் செலுத்தினால் அது எதிர்காலத்திலான மோசமான விளைவுகளை தடுக்க உதவும். குறள் 675. பொருள்கருவி காலம் வினையிடனோடு 5. இருள்தீர எண்ணிச் செயல். பொருள்கருவி காலம் வினையிடனோட் 5. மிருடீர வெண்ணிச் செயல். சொல்லும் பொருளும். பொருள் செல்வம் வளம். கருவி உபகரணங்கள். காலம் சரியான நேரம். வினையிடம் செயல் செய்யும் இடம். 5 அனைத்தும். மிருடீர தெளிவாக. வெண்ணி ஆராய்ந்து. செயல் செயல்பட வேண்டும். பொருளுரை. ஒரு செயலை செய்யும்போது தேவையான பொருள்கள் கருவிகள் சரியான காலம் இடம் ஆகியவற்றை நன்கு ஆராய்ந்து செயல்பட வேண்டும். விளக்கவுரை. ஒரு செயல் வெற்றியடைய அதற்கு தேவையான அனைத்து காரணிகளும் சரியாக அமைந்திருக்க வேண்டும். பொருளாதார வளம் பயன்படுத்தும் கருவிகள் நேரத்தின் மீது விழிப்புணர்வு செயல் செய்யும் இடம் ஆகியவற்றை நன்கு ஆராய்ந்து செயல்பட்டால் மட்டுமே வெற்றி கிடைக்கும். குறள் 676. முடிவும் இடையூறும் முற்றியாங்கு ஏதும். படுபயனும் பார்த்து செயல். முடிவும் இடையூறு முற்றியாங்கு ஏதும். படுபயனும் பார்த்து செயல். சொல்லும் பொருளும். முடிவு இறுதி நிலை. இடையூறு தடை. முற்றியது முழுமையானது. ஏதும் அடையும். பயன் பயன்.
பார்த்து ஆய்ந்து செயல்பட வேண்டும். பொருளுரை. ஒரு செயலை முடிக்கும் வரை வரும் இடையூறுகளை ஆராய்ந்து முடிவில் கிடைக்கும் பயனை கணித்து செயல்பட வேண்டும். விளக்கவுரை. எந்த ஒரு செயலும் இடையூறுகள் இல்லாமல் நடைபெறாது. ஆனால் அதனை மேற்கொள்ளும் போது சந்திக்க நேரிடும் தடைகள் மற்றும் பெறப்போகும் பயன்களை முன்னதாகவே கணிக்க வேண்டும். சரியான திட்டமிடல் இல்லாமல் செய்யப்படும் செயல்கள் பெரும்பாலும் தோல்விக்கே வழிவகுக்கும். குறள் 677. செய்வினை செய்வான் செயன்முறை அவ்வினை. உள்ளறிவான் உள்ளம் கொளல். செய்வினை செய்வான் செயன்முறை எவ்வினை. யுள்ளறிவான் உள்ளங்கொளல். சொல்லும் பொருளும். செய்வினை செய்ய வேண்டிய செயல். செய்வான் செய்ய விரும்பும் மனிதன். செயன்முறை முறையாக. அவ்வினை அந்த செயல். உள்ளறிவான் மனதார ஆராய்வான். உளம் மனம். கொளல் கொள்ள வேண்டும். பொருளுரை. ஒரு செயலை செய்யும் முன்னர் அதன் முறைகளை முழுமையாக ஆராய்ந்து மனதால் உறுதி செய்து செயல்பட வேண்டும். விளக்கவுரை. செய்வதற்குரிய செயலை உண்மையாக செய்ய விரும்பும் ஒருவர் முதலில் அதனுடைய முறைகளை நன்கு ஆராய வேண்டும். முறையான அறிவு இல்லாமல் செய்யப்படும் எந்த செயலும் வெற்றி பெற முடியாது. ஆதலால் மனதில் உறுதி செய்து செயல்பட்டால் மட்டுமே நல்ல முடிவுகளை பெற முடியும். குறள் 678. வினையான் வினையாக்கி கோடல் நனைகவுள். யானையால் யானையா தற்று. வினையான் வினையாக்கி கோட நனைகவுள். யானையால் யானையா தற்று. அணி உவமை அணி. சொல்லும் பொருளும். வினையான் செயலின் மூலம். வினை மற்றொரு செயலை ஆக்கிச் செய்ய. கோடல் சேர்த்தல். அனைகவுள் புகழ்பெற்ற யானை. யானையால் மற்றொரு யானை மூலம். யானை ஆத்து கட்டுப்படுத்துவது போன்றது. பொருளுரை. ஒரு செயலை மற்றொரு செயலால் வெல்ல வேண்டும். அதுபோல் யானையை அடக்க யானையை பயன்படுத்துவது போல செயலுக்கு செயல் எதிராகவே சரியான பதிலாக இருக்கும். விளக்கவுரை. ஒரு செயலை முடிக்க அதற்கு இணையான அல்லது சிறந்த செயலையே மேற்கொள்ள வேண்டும். மிகுந்த முயற்சி தேவைப்படும் சூழ்நிலையில் அதை சமாளிக்க வேண்டியது புதிய உத்திகள் மற்றும் வினைத்திறன் மூலம்தான். ஒரு பெரிய பணியை அதற்கு ஏற்ற முறைப்படி செயல் திட்டங்கள் கொண்டு முடிக்க வேண்டும். யானையை அடக்க மற்றொரு யானையை பயன்படுத்துவது போல தக்க வழிமுறைகளை நாடுவது புத்திசாலித்தனமான அணுகுமுறை. குறள் 679. நட்டார்க்கு நல்ல செயலின் விரைந்ததே. ஒட்டாரை ஒட்டிக்கொளல். நட்டார்க்கு நல்ல செயலின் விரைந்ததே. யொட்டாரை யொட்டிக்கொளல். சொல்லும் பொருளும். நட்டார் நெருங்கிய உறவினர்கள் நண்பர்கள். நல்ல செயலின் நல்ல செயலால். விரைந்ததே விரைவாக நடக்க வேண்டியது. ஒட்டாரை துன்பத்திற்கு உதவாதவர்களை. ஒட்டிக்கொளல் நட்பு ஏற்படுத்துதல். பொருளுரை. நல்ல செயல்களால் உறவினர்களுடன் இணைந்து கொள்ள வேண்டும். ஆனால் நம் நலம் விரும்பாதவர்களை இணைத்துக் கொள்வது தவறாகும். விளக்கவுரை. நல்லவர்கள் மற்றும் உறவினர்களுடன் நாம் உறவு வைக்க வேண்டும். ஆனால் நமக்கு ஆதரவாக இருக்க மாட்டாதவர்களை நம்மிடம் இணைத்துக் கொள்வது நம்முடைய வளர்ச்சிக்கு தீங்காக முடியும். நல்ல நட்புகள் நம்மை உயர்த்தும், ஆனால் தவறான நட்புகள் நம்மை வீழ்த்தும். எனவே நம் வாழ்க்கையில் எவருடன் நாம் உறவுபடுத்த வேண்டும் என்பதில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். குறள் 680. உரை சிறியார் உள்நடுங்கல் அஞ்சிக் குறைபெறின். கொள்வர் பெரியார் பணிந்து. உரை சிறியார் உள்நடுங்கல் அஞ்சிக் குறைபெறிட். கொள்வர் பெரியார் பணிந்து. சொல்லும் பொருளும். உரை செயல். சிறியார் சிற்றினரானவர்கள். உண்ண அடுங்கல் உண்ணும் போது அடங்குதல். அஞ்சிக் பயந்து. குறைபெறில் குறை ஏற்பட்டால். கொள்வர் தக்கதை பெறுவர். பெரியார் உயர்ந்தவர்களிடம். பணிந்து பணிவுடன். பொருளுரை. சிற்றினராக எண்ணிக்கப்படும் சிலர் தங்களுக்கு குறை ஏற்பட்டால் தங்களை விட மேம்பட்டவர்களிடம் பணிந்து தங்கள் தேவையை அடைவார்கள். விளக்கவுரை. பலர் தங்களுக்கு தேவையான உதவியை பெற பெரியவர்களிடம் பணிவுடன் அணுகுவர். தமது குறைகளை ஒப்புக்கொண்டு பிறரிடம் கற்க வேண்டும். பெருமை கொண்டு நடந்தால் அறிவு வளராது. மிக உயர்ந்தவர்களிடம் இணைந்து தகுதியானவர்களிடம் நம் குறைகளை சரி செய்து கொள்வதுதான் அறிவாளித்தனம். திருக்குறள்களை மீண்டும் ஒரு முறை திரும்பி பார்ப்போம். குறள் 671. சூழ்ச்சி முடிவு துணிவேதல் அத்துணிவு. தாழ்ச்சியுள் தங்குதல் தீது. குறள் 672. தூங்குக தூங்கிச் செயற்பால தூங்கற்க. தூங்காது செய்யும் வினை. குறள் 673. ஒல்லும்வாய் எல்லாம் வினை நன்றே ஒல்லாக்கால். செல்லும்வாய் நோக்கி செயல். குறள் 674. வினைப்பகை என்றிரண்டின் எச்சம் நினையுங்கால். தீயெச்சம் போல தெரும். குறள் 675. பொருள்கருவி காலம் வினையிடனோடு ஐந்தும். இருள் தீர எண்ணிச் செயல். குறள் 676. முடிவும் இடையூறும் முற்றியாங்கு ஏதும். படுபயனும் பார்த்து செயல். குறள் 677. செய்வினை செய்வான் செயன்முறை அவ்வினை. உள்ளறிவான் உள்ளம் கொளல். குறள் 678. வினையான் வினையாக்கி கோடல் நனைகவுள். யானையால் யானையா தற்று. குறள் 679. நட்டார்க்கு நல்ல செயலின் விரைந்ததே. ஒட்டாரை ஒட்டிக்கொளல். குறள் 680.
உரை சிறியார் உள்நடுங்கல் அஞ்சிக் குறைபெறின் கொள்வர் பெரியார் பணிந்து. இது போன்ற முக்கியமான பாடங்களை தொடர்ந்து அறிய எக்ஸ் ஹாப் தமிழ் யூடியூப் சேனலில் உள்ள மற்ற வீடியோக்களையும் பாருங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். எக்ஸ் ஹாப் தமிழ் உங்கள் டிஎன்பிஎஸ்சி தேர்விற்கான சிறந்த துணை. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வெற்றி நிச்சயம்.